ஆனால் என் மகனுக்கோ மனம் முடித்து விட்டேன். பார்த்தால் மருமகள் நல்லவளா கெட்டவளா என்று புரியவில்லை. நான் நினைத்தது நடக்கவில்லை. என்ன செய்து ஆண்டவா, என் தலையெழுத்து இதுவா விதியா? முகத்தை எழுந்து பாருங்க அப்பா. அப்பா, இந்த ஒரே ஒரு பெண்ணுக்கு நல்லதை செய்து வைத்து பிடிக்காமலே இருந்து விட்டீர்களா? அப்பா, அப்பா, உன்னைத்தானே அப்பா ஒரு ஆலமரமாக நம்பி இருந்தோம் அப்பா. தாயில்லாத நேரத்தை எங்களை வளர்த்து ஆளாக்கி மகனை தங்கைக்கு அவருக்கு மணமகளை பார்த்து விட்டாரே, தங்கைக்கு திருமணம் நடக்கவில்லை. மன ஏக்கத்திலே அப்பா நடத்தினால் இறந்து விட்டார்கள். எத்தனையோ கோவில் உண்டு, எத்தனையோ சாமி உண்டு, ஏன் சாமி நீருக்க கோவில் தேடி போறதில்லை. கையெடுத்து கும்பிட்டு நான் உங்கிட்டயே வேண்டுகிறேன். மெல்ல உயிர் பொழைச்சு வாப்பா, ஏன் அப்பா மனசு பதறுதையா, எழுந்திருச்சு வாப்பா. அப்பா, எழுந்து என்னுடைய முகத்தை பாருங்களப்பா. அப்பா, என்ன பெத்த அப்பாவே, ஏன் ஆசையாவே செல்ல மக வந்திருக்கேன். கண்மூடிச்சு பாரையா, உந்தன் மகன் வந்திருக்கேன். கண்மூடிச்சு பாரையா, என்ன பெத்த ஐயாவே, ஏன் ஆசையாவே செல்ல மக வந்திருக்கேன். கண்மூடிச்சு பாரையா, உந்தன் மகள் வந்திருக்கேன். கண்மூடிச்சு பாரையா. எங்க
இன்னைக்கு உனக்கு தெற்க சுடுகாடு ஐயா உனக்கு தென்மதுரை பாலாறு அப்பா அப்பனைக்கு நான் தெற்க கொடுத்த பொண்ணு அப்பா அப்பனைக்கு நான் தெற்க கொடுத்த பொண்ணு என்ன பெத்த என் அப்பா இல்ல வேலையில நான் பாழும் பொண்ணுங்க நாங்க தெருவீதியில நான் குந்தின அழுதறையா அப்பா அப்பா உனக்கு வடக்க சுடுகாடு ஓ என்ன பெத்த ஐயா என்ன மார் மேல தோல் மேல சுமந்து வளர்த்தையா அப்பா என்ன ஊட்டி வளர்த்தையா ஐயா அப்பனைக்கு வடக்க சுடுகாடு இன்னைக்கு உனக்கு வடமதுரை பாலாறு அப்பா இன்னைக்கு நான் வடக்க கொடுத்த பொண்ணு ஐயா நீ பெத்த பொண்ணுங்களை நாங்க வடக்க கொடுத்த பொண்ணு அப்பா நீ செத்து அந்த சிவலோகம் போன வேலையில நான் வாசனையில குந்தின அழுதனடா அப்பா நீ பெத்த 3 பொண்ணுங்களை ஆசை ஆசை ஆராட்டி சீராட்டி வளர்த்தையப்பா இனிமே எந்த ஜென்மத்தை அப்ப நம்ம மகத்துல நான் முடிப்பறப்பா அப்பா அப்பனைக்கு சந்தானத்தால் பாத்தி கட்டி ஓ என்ன பெத்த ஐயா இன்னைக்கு உனக்கு சந்தானத்தால் பாத்தி கட்டி உனக்கு சாதி மல்லி நாத்தி விட்டேன் அப்பனைக்கு சாதி மல்லி மனமறியா என்ன பெத்த என் அப்பா இல்ல வேலையில நான் இந்த சந்தையில வித்த பாதி அப்பா இன்னைக்கு குங்குமத்தால் பாத்தி கட்டி அப்பா இன்னைக்கு உனக்கு கொடிமல்லி நாத்தி விட்டேன் அப்பா இன்னைக்கு அந்த கொடிமல்லி மனமறியா எனக்கு நல்லது கெட்டது செய்யாம நீ படுத்து இருக்க ஐயா இந்த கொடுமைக்கார ஊரில் அந்த கொடிமல்லி மனமறியா இந்த கூட்டத்தில வித்த பாவிட நான் பாவி என் புள்ள இல்லாதப்பா அப்பா அப்பா தேலிக்கு 2 கண்ணு நாங்க தேவர் போல பெத்த பொண்ணுங்கட என் புள்ள இல்லாத அப்பா எப்பா இன்னைக்கு உனக்கு கொல்லி போட புள்ள இல்ல நீ மனதுல நீ எதடா சுமந்து நீ படுத்து ஐயா அப்பா இன்னைக்கு தேலிக்கு 2 கண்ணு நாங்க தேவர் போல பெத்த பொண்ணுங்கடா ஐயா அப்பா நீ அந்த செத்து நீ தெரு மேல ஏறி நீ போகும்போது அப்பா என் பெரிய தம்பி அப்பா நீ செத்து நீ அந்த தெரு மேல ஏறி போகும்போது நீ பெத்த பொண்ணுங்க தேர பிடிச்ச விட என்ன பெத்த அப்பனில் வேலையில நாங்க தேரா திடிச்சோமப்பா அப்பா இன்னைக்கு பாம்புக்கு 2 கண்ணா ஓ என்ன பெத்த ஐயா இன்னைக்கு பாம்புக்கு 2 கண்ணு அப்பா அப்பா ஆதரிக்கு யார் இருக்கா புது வீட்டி வாங்கி வந்தேன் அப்பா உன்னை புதைச்ச இடம் பார்ப்பதற்கா அப்பா ஐயா எத்தனை பிறவியோ இனி உன் முகத்தில் நான் முழிக்க எங்க கண்டு தேடுவன் ஐயா பட்ட கடனை நான் அடைக்க
ஐயா பெரிய தம்பி ஐயா இறந்திருக்கின்றார், மரித்திருக்கின்றார். அன்னார் அவர்களுக்கு இதோ அவர் பெற்ற மகள், அவருடைய மருமக பிள்ளை, இன்னும் அவருடைய பேர பிள்ளைகள், உற்றார் உறவினர் அனைவரும் மோட்ச காணிக்கை கொடுக்கக்கூடியவர்களாம், மோட்ச காணிக்கை கொடுக்கலாம். இன்னும் சற்று நேரத்தில் அந்த அம்மாவுடைய மாங்கல்யம் வாங்க போகின்றார்கள். அதனால் இதற்குள் அவருக்கு இந்த பாடல் கேட்ட இந்த துக்க செய்திக்காக மோட்ச காணிக்கை இடுக்கூடியவர்களாம், மோட்ச காணிக்கை தனம் பெறலாம், தானியம் பெறலாம், குணம் பெறலாம், குபேர சம்பத்தும் பெறலாம். கொடுப்பதற்கு ஒரு மனம் இருக்க வேண்டும். இதோ நந்தவனம் எரிந்தது அந்த வனம் நீ இன்னும் தமிழ் செல்வம், அதாவது பாட்டனார் தாத்தா இறந்ததற்காக தமிழ் செல்வம் மோட்ச காணிகை 100 கொடுத்திருக்கின்றார். அன்னாருக்கு நன்றியை தெரிவித்துக் நான் கண்ட கனவுல நந்தவனம் எரிந்தது அந்த வனம் நீ என்று அப்புறம்தான் புரிஞ்சது. அப்பா கடைசி மூச்சு இருக்கிறப்போ என்னப்பா நினைச்ச ஐயா, என்ன மாறுகிற தோல்களை சுமந்து வளர்த்த ஐயா, நீ கடைசி இந்த உலகத்தை விட்டு பிரியும் போது உன் மனதில் யாரையா நீ நினைச்சு நீ மண்ணில படுத்தையா? அப்பா நீ கடைசி உன் மனதில் எதையா சுமந்து நீ மண்ணில படுத்தைய பெரிய தம்பி? அப்பா ஐயோ, எனக்கு பிறகு எனக்கு பொண்ணுங்களுக்கு ஆதரிக்க பிள்ளைங்க இல்லையா, அண்ணன் தம்பி இல்லையன்னு நீ மனதில தான் நினைச்சு நீ படுத்தி அப்பா? இல்ல நீ தாலி கட்டின மனைவிய தன்னன் தனிமையில தவிக்க விட்டு போறோம்னு நீ நினைச்சு அப்பா? உன் மனதில நீ எதையா நினைச்சு நீ இந்த மண்ணுல படுத்தப்பா? கடைசி மூச்சு இருக்கிறப்போ என்னப்பா நினைச்ச? கலங்கிடுமே பொண்ணுங்க என்ன கண்ணீரத்தான் மறைச்ச? கஷ்டப்பட்ட காலத்திலும் அப்பா எத்தனையோ வறுமை எல்லாம் சுமந்து இந்த வறுமையை நீ பெத்த பொண்ணுங்களுக்கு காட்டக்கூடாதுன்னு எங்களை நல்ல முறையில ஆராட்டி சீராட்டி வளர்த்த ஐயா. இனிமே 1000 வருஷம் கடந்தாலும் உங்களுக்கு நாங்க மகளா எந்த ஜென்மத்துல அப்பா இனிமே நீ பெத்த பொண்ணுங்க முகத்துல எப்பயா நீ முடிக்கதான் போற ஐயா? அப்பா நாங்க மார்புள்ள மடிப்புள்ள சுமந்து வந்தோம்னா ஐயோ, நான் பெத்த பொண்ணுங்க பிள்ளைய சுமந்து வந்திருக்கேன். நீரளவே ஆகுமாம் நீராம்பல், நூலளவே ஆகுமாம் நுண்ணறிவு, தவத்தளவே ஆகுமாம் தான் பெற்ற செல்வம், குலத்தளவே ஆகுமாம் குணம் என்றபடி. இன்னும் சற்று நேரத்திற்கு முன்னதாகவே அவரையே நம்பி வந்த தாலி கட்டிய மனைவி, மாங்கல்யம் சூட்டிய கணவர், தன்னுடைய கணவர் மரித்து விட்டாரே, இறைவனை சேர்த்து விட்டார். கடவுள் கொடுத்தது ஒரே ஒரு துணை, கடைசி வரையிலும் நம் கூட இருந்து காப்பாற்றக்கூடிய ஒரு தாய்க்கு பின்தாரும் தன்னுடைய மனைவிதான். அந்த அம்மையார், அந்த அம்மா பேர் என்ன? அமராவதி அம்மையார் தன்னுடைய கணவர் பெரிய தம்பி இறைவனுடைய சாலோக சாரூப சாயுச்ச சாமின்னு சொல்லக்கூடிய 4ஆவது அடைந்ததுக்காக, தன்னுடைய கணவர் இறந்ததுக்காக 200 கொடுத்திருக்கின்றார்கள். மாரிபுத்தர், இன்னும் மாரிபுத்தர் கிராமத்தை சேர்ந்த தன்னுடைய மைத்துனர் சீனிவாசன் என்பவர் 100 கொடுத்திருக்கின்றார். இன்னும் நீலமங்கலம் கமலக்கண்ணன் ஐயா அவர்கள் இன்னும் சம்பந்தி இறைவனுடைய சேர்ந்ததற்காக கமலக்கண்ணன் ஐயா அவர்கள் பெரியசாமி ஐயா இறைவனுடைய சேர்ந்ததற்காக 100 கொடுத்திருக்கின்றார். அன்னார்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்.
இன்னும் விச்சூர் பயணி ஐயா அவர்கள் தங்கையின் மருமக பிள்ளை 100 கொடுத்திருக்கின்றார். ஐயா இறைவனை சேர்ந்ததற்காக வணக்கம் வணக்கம் வணக்கம். ஐயா சங்கர ஐயா தன்னுடைய மாமனார் சாயுச்சம் என்று சொல்லக்கூடிய 4ஆம் பதில் சேர்ந்ததற்காக 100 கொடுத்திருக்கின்றார். அன்னார் அவருக்கெல்லாம் வளமோடும் நலமோடும் வாழ்க வாழ்க என்று காலை நேரத்தில் வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். கலகலன்னு சிரிச்சே கண்டாங்கு வெட்டியில எங்க கண்ணீரத்தான் துடைச்சு நாங்க அண்ணன் தம்பி எல்லாம் பாவிப்பா நாங்க கூட பிறந்த பிறப்பு எல்லாம் பாவி என்ன போல பாவி யாரும் இங்க வந்து பிறக்கல ஐயா. ஒரு அப்பனோட அருமை அந்த பிள்ளைக்கு உயிரோடு இருக்கும் தருவாயில தெரியாதப்பா. அவன் அப்பா எப்படியெல்லாம் பாடுபட்டு வளர்த்திருப்பான், அவனுக்கு உயிரோடு இருக்கும் தருவாயில தெரியாதப்பா. அந்த அப்பன் செத்து அந்த பாடையில ஏறி படுக்கும் போது தானப்பா அந்த அப்பனோட அருமை அவன் தெரிஞ்சு தெரிவான் ஐயா. அம்மா என்ன பெத்த அப்ப இப்படி எல்லாம் என்ன வளர்த்து ஆளா இருக்கன்னு அவன் 2 பிள்ளைங்களை பெத்து வளர்க்கும் போது தானப்பா. அம்மா என்ன பெத்த அப்ப இப்படி எல்லாம் வளர்த்திருப்பான், அப்பதாம்மா அவன் அறிஞ்சு தெரியும். என்ன போல பாவி யாரும் இங்க வந்து பிறக்கல, கொல்லி வைக்கும் கொடுப்பினையும் எனக்கு இங்கே கிடைக்கல. அப்பா பெரிய தம்பி அப்பா திருநீர் பூசின கை திருநீராயானதோ. அப்பா நீ பெத்த பொண்ணுங்களுக்கு நட்ட நடு நெத்தியில திருநீரானது விட்டு ஐயோ நான் பெத்த செல்லுங்க நடக்கிற அழகு இருக்குன்னு, ஐயோ நான் பெத்த பொண்ணுங்க சிரிக்கிற அழகு இருக்குன்னு முன்ன விட்டு பின்ன ரசித்து. இன்னும் நரப்பாக்கம் அழகேசன் என்பவர் தன்னுடைய அம்மான் மரணம் அடைந்ததற்காக இறைவனை சேர்ந்ததற்காக 100 கொடுத்திருக்கின்றார். அன்னார் அவர்கள் ஆண்டவருடைய அருளால் வாழ்க வாழ்க என்று வாழ்த்துகிறோம். வணக்கம் வணக்கம் வணக்கம். அப்பா திருநீர் பூசின கை திருநீராயானதோ, திரும்பி வந்து பார்க்கிறப்போ தெய்வம் எங்கே போனதோ. கண்ணத்தில விழுந்த கண்ணீர் கடவுள் மேல விழட்டும். அப்பா அந்த பாடும் தெய்வம் உன்னை பிரித்தானா, அந்த பாடும் கடவுள் உன்னை பிரித்தானா ஐயா. உன் கண்ணத்தில விழுந்த கண்ணீர் கடவுள் மேல விழட்டும். அப்பா இல்லா கடவுள் அப்போ அப்பான்னு தாழட்டும். அப்பா அப்பனுக்கு பாம்புக்கு 2 கண்ணு ஐயா ஐயா ஐயா. ஓயா பெரிய தம்பி அப்பா அப்பனுக்கு பாம்புக்கு 2 கண்ணு அப்பா அப்பா. நாங்க பார்ப்பர் போல பெத்த பொண்ணுங்க பிள்ளைங்கடா ஐயா. அப்பா அப்ப நீ இந்த பாடையில ஏறி நீ போகும்போது அப்பா நீ பெத்த பொண்ணுங்க மருமகனுங்க பேர பிள்ளைங்க நாங்க பாம்பா துடிச்சோம் ஐயா.
நாங்க பாம்பா துடிச்சவையா. ஓ என் பெரிய தம்பி அப்பா, அப்பா இன்னைக்கு எட்டாத கோவிலுக்கு அப்பா, இன்னைக்கு எட்டாத கோவிலுக்கு உனக்கு எரி வச்சு தீபம் விட்ட அப்பா. இன்னைக்கு அந்த எட்டுல ஒரு தெய்வம், இன்னைக்கு அந்த எட்டுல ஒரு தெய்வம் எதிர வந்து நிக்கலையா அப்பா. அப்பா இன்னைக்கு அந்த பத்தாத கோவிலுக்கு அப்பா, இன்னைக்கு அந்த பத்தாத கோவிலுக்கு உனக்கு படி வச்சு தீபமிட்ட பொண்ணுங்க அப்பா. அப்ப இன்னைக்கு அந்த 10ல ஒரு தெய்வம் உன் பக்கம் வந்து நிக்கலையாப்பா. அப்பா குத்து விளக்கணைந்ததம்மா, குமரிட்டு மனம் போனதென்ன, பெரிய தம்பி அருடுத்து மறைந்ததம்மா, அவர் குடும்பம் கலங்குதம்மா. ஆவி பிரிந்தது, ஆயில் முடிந்தது, கூடி கலைந்ததையா உன் வாழ்வு இன்றோடு முடிந்ததப்பா. அப்பா இன்றோடு முடிந்ததையா. நிரந்தர தூக்கமையா, தூக்கமையா, ஆவி பிரிந்தது, அருள் முடிந்தது, கலைந்ததையா, இன்றோடு போனதையா, ஐயா இன்றோடு போனதையா. இன்றோடு முடிந்ததையா, ஐயா இன்றோடு முடிந்ததையா. இன்னும் நரப்பாக்கம் கிராமத்தைச் சேர்ந்த ஐயா நடராஜ ஐயா அவர்கள் முன்னாள் தலைவர் ஐயா இறந்ததற்காக மோட்சக்காரைக்கு கொடுத்திருக்கின்றார் 100 இன்னும் 100 கொடுத்திருக்கின்றார் அண்ணர் அவர்கள். என்னுடைய அருளால் வாழ்க வாழ்க என்று வாழ்த்துகிறேன். இன்னும் அவருடைய சகோதரி தனம்மாள், இன்னும் சகோதரி தங்கை சகோதரி என்றால் தங்கை தனம்மாள். ஐயா நிரந்தர தூக்க
பெத்த பொண்ணுக்கு ஒரு நல்லதை செய்யாமே இப்படி மாண்டு மடிந்து படுத்து விட்டீங்களப்பா. சின்னம் சிறு வயது மொழியே தாய் முகத்தையே நான் பார்த்தது கிடையாது. தாய் முகத்தை பார்க்காதவரை தாயில்லா குறை எனக்கு அறியாமல் ஊட்டி ஊட்டி வளர்த்து எனக்கு ஒரு நல்லது திருமணத்தை செய்து கண்குளிர பார்க்காமல் நீ மாண்டு மடிந்து படுத்து விட்டாய் அப்பா. தங்கா, தந்தை இறந்ததற்கு காரணமே இந்த பாவித்தனம்மா. மகளுக்கு திருமணம் நடக்க வேண்டும், என் கண்குளிர பார்க்க வேண்டும் என்று மகனை மாப்பிள்ளை பார்ப்பதற்காக நாடு நாடாக திரிந்து நல்ல ஒரு இளவரசரை தேர்ந்தெடுத்து வாடா மகனே என்றார். நான் சென்ற இடத்தில் தகாததெல்லாம் நடந்துவிட்டது. நான் மனைவியை தேடிக்கொண்டேன். அதனால் அவரது தந்தை உன்மீது இருந்த ஏக்கத்தினால் மாரடைப்பினால் இறந்து விட்டார். என்ன செய்வது? ஆண்டாண்டு தோறும் அழுது புரண்டாலும் ஆண்டவர் வருவா போகின்றார்கள். பிறப்பு ஒன்று இருக்குமேயானால் இறைவன் இறப்பையும் சேர்த்து வைத்திருக்கின்றார். ஆண்டவனுக்கு இதுவும் ஒரு விளையாட்டு. காவலர்களே, இதோ பார், என்னுடைய தந்தையை ராஜ மரியாதையோடு அடக்கம் செய்ய வேண்டும்.